சின்னதாக உங்களுக்கு ஒரு செட்டிங். இந்த ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிகம் பேர் பயன்படுத்துறது இல்லை. பட் இந்த செட்டிங்காக நீங்கள் இந்த ப்ரௌசரை பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய அந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் இந்த செட்டிங் இல்லை. அது என்னென்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு இமேஜை சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜில் இப்போது இமேஜும் கலந்துருக்கும். அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஈவன் கூகுளோட க்ரோமாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டான செட்டிங்கை அவங்க கொடுக்கல. பட் டக்டக்கோ அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரில் இந்த செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஹைலைட் பண்ண போகிறேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தேவைப்படும். இப்போ டக்டக்கோ ஓப்பன் பண்ணுறேன். சர்ச்சில் போயிட்டு ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல் அப்படிங்கிற ஒரு பகுதி நீங்கள் பார்க்கலாம் டாப் லெஃப்டில். அதை இமேஜஸாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் ஏஐல கிரியேட் பண்ண இமேஜ் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. டக்டக்கோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்கே பாருங்க, ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுங்க. இமேஜஸ் ஷோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தட்டுங்க. தட்டினீங்கன்னா டிஃபால்ட்டாக ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரிஜினல் இமேஜும் இமேஜஸும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஹைடு கொடுத்தீங்கன்னா அதில் இமேஜஸ் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். ஒரிஜினல் இமேஜை மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். பட் டக்டக்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, அக்யூரேட்டாக எங்களால் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், வரும் நாட்களில் இன்னமும் மேம்படுத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.